ஜாக்கிரதை ஜாக்கிரதை, உங்க மோட்டர்ல இல்ல உங்க காடியில எண்ணெய் முடிஞ்சிருச்சுன்னா தயவு செய்து கால்டெக்ஸ்ல ராத்திரி நேரத்துல எண்ணெய் பிடிக்காதீங்க. இந்த சம்பவத்துல பாத்தீங்கன்னா ஒருத்தர் வேலை விஷயமா ஜோஹர்ல இருந்து கிளாந்தானுக்கு போக முடிவு பண்ணாரு. இந்த நேரத்துல பாத்தீங்கன்னா அவருக்கு திடீர்னு எண்ணெய் பத்தாம போயிருச்சு. சோ அதனால பக்கத்துல இருந்த கால்டெக்ஸ பார்த்தாரு. அந்த கால்டெக்ஸ் பாத்தீங்கன்னா ரொம்பவே பெருசா இருந்துச்சு. அந்த கால்டெக்ஸோட பேர் பாத்தீங்கன்னா கால்டெக்ஸ் சலோர். அந்த கால்டெக்ஸ்ல நிறைய காடி இருக்கிறதுனால அவரோ அங்க போய் காடியில எண்ணெய் ஊத்த முடிவு பண்ணாரு. என்னடா மணி விடிய காலம் 3 ஆச்சு, இன்னமும் கால்டெக்ஸ் திறந்து இருக்கிறது ரொம்பவே பயந்துட்டாரு. சோ அதனால வேற வழி இல்லாம அந்த கால்டெக்ஸ் போய் அவர் எண்ணெய் ஊத்துனாரு. கால்டெக்ஸ்குள்ள போன பிறகு அவர் கேஷியர் கிட்ட பணம் கட்ட போனாரு. ஆனா அந்த கேஷியர் முகத்தை பார்த்த கையில அவர் ரொம்பவே பயந்துட்டாரு. அதாவது அந்த கேஷியரோட முகத்துல எந்த ஒரு சிரிப்பும் இல்லாம அப்படியே வினோதமா இருந்தது. விட்டு வேகமா போகணும்னு நினைச்சு அதனால அந்த கால்டெக்ஸ் விட்டு வேகமா போயிட்டாரு அவரு. இந்த கால்டெக்ஸ் விட்டு கொஞ்ச தூரம் போன பிறகு அவர் அப்பதான் ஒரு விஷயத்தை உணர்ந்தாரு. அதாவது அவர் காடிக்கு எண்ணெயே ஊத்தல. அப்ப 50 மணிக்கு போது ஊத்துன எண்ணெய் அது எங்க போச்சு? சோ அவர் ரொம்பவே குழப்பமா ஆயிட்டாரு. யூத் எடுத்து மறுபடியும் அந்த கால்டெக்ஸ்க்கு போனாரு. ஆனா அங்க யாருமே இல்ல. அந்த கால்டெக்ஸ் சாத்தி இருந்துச்சு. அங்க ரொம்பவே இருட்டா இருந்துச்சு. அவர் பார்த்த காடுகள் எல்லாமே காணாம போயிருந்துச்சு. ஒருவேளை நம்ம வரது கட்டியோ அந்த கால்டெக்ஸ் சாத்தி இருப்பாங்கன்னு நினைச்சு சோ அந்த விஷயத்த அவரு சாதாரணமா எடுத்துக்கிட்டாரு. அதனால அவருக்கு ரொம்ப பசி எடுத்தனால அங்க பக்கத்துல இருந்த ஒரு சாத்திய கடைக்கு போனாரு. அங்க ஒரு வயசானவர் சாத்தியை வித்துட்டு இருந்தாரு. சோ அதனால அவர்கிட்ட இருந்து 10 வலிக்கு சாத்தியை வாங்கினாரு. அவரு வீட்டுக்கு போன பிறகு சாத்தியை சாப்பிட்ட பிறகு மறுநாள் அவரால் நிம்மதியா இருக்க முடியல. சாப்பிட்ட சாப்பாடு எல்லாமே வாந்தியா எடுத்தாரு. சோ வாந்தி எடுக்கும் போது பாத்தீங்கன்னா பெரிய புழுக்கள் இருந்தது. இதுக்கு காரணம் நிச்சயமா நினைத்து சாப்பிட்ட சாத்தியவா தான் இருக்கும். ரொம்ப கோமாயி அந்த சாத்தி விற்கிற இடத்துக்கு போனாரு. சாத்தி கடையை பார்த்தா 5-6 வருஷம் சாத்தின மாதிரி ரொம்ப பழமையா இருந்தது. அவர் நேற்று அந்த சாத்தி வித்தவர்கிட்ட கொடுத்த காசு அந்த கடைக்கு பின்னாடி அப்படியே இருந்தது. அந்த காசு காணாம போகாம அப்படியே இருந்தது. அதை பார்த்த கையில அவர் ரொம்பவே பயந்துட்டாரு. ஊர் மக்கள் கிட்ட விசாரிக்கும் போதுதான் அவருக்கு பல விஷயங்கள் பல உண்மைகள் தெரிய வந்திருக்கு. ஏன் கேட்டீங்கன்னா அந்த கால்டெக்ஸ் சலூர் சாத்தி 6 வருஷம் ஆகுது. அந்த கால்டெக்ஸ் சலூர் பாத்தீங்கன்னா அமானுஷ விதமா அங்குள்ள மக்கள் கருதுறாங்க. பயங்கரமான அமானுஷ சக்தி இருக்கிறதா அங்க உள்ளவங்க நம்புறாங்க. அமானுஷ சக்தி என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா புதுசா வரவங்களை ஏமாத்துமா. இந்த கால்டெக்ஸ் திறந்து இருக்கிற மாதிரியோ, அதாவது அந்த கால்டெக்ஸ் நிறைய காடி இருக்கிற மாதிரியோ நம்ம கண்ணு முன்னுக்கு காட்ட வைக்குமா. நிறைய காடி எண்ணெய் ஊத்துற மாதிரியோ, அந்த கால்டெக்ஸ்ல கேஷியர் இருக்கிற மாதிரியோ நம்ம கண்ணு முன்னுக்கு காட்டுமா. உள்ள மக்கள் என்ன சொல்றாங்க பாத்தீங்கன்னா அங்க விற்கிற சாத்தி வியாபாரி கூட அங்க ஆவியா சுத்துறாதா அங்க உள்ள மக்கள் நம்புறாங்க. ஏன் கேட்டீங்கன்னா அந்த சாத்தியை விற்கிறவர் இறந்து 5 வருஷம் ஆகுது. அங்கதான் அவர் எப்போதும் நார்மலா சாத்தியை விற்பாரு. அதனால அவர் இறந்த பிறகு கூட அவருடைய ஆத்மா, அதாவது அவருடைய ஆவி அங்க இன்னமும் சாத்தி விற்கிறதா அங்க எல்லாரும் நம்புறாங்க. கால்டெக்ஸ் வழியா நிறைய விபத்துகள் நடக்கும். அதாவது சாலை விபத்துகள் நிறையவே நடக்கும். நிறைய ஆக்சிடென்ட் நடக்கும். அதனால நிறைய பேரும் இறந்துருக்காங்க. சோ அதனால நீங்க அந்த வழியா போனீங்கன்னா தயவு செய்து அந்த கால்டெக்ஸ் பக்கத்து தலை வச்சு கூட படுக்காதீங்க.